அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A அண்ட் குரூப் 4 பேட்சுக்கான தினசரி மாதிரி தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த தினசரி மாதிரி தேர்வுகளை நேற்று 3/1/2024 அன்று நடந்த 7ஆம் வகுப்பு புதிய புத்தகம் டாம் 1ல் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 100 மாதிரி வினாவிடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கும் சரி, அடுத்து குரூப் 2 2Aக்கும் கண்டிப்பாக பொதுத்தமிழ் பகுதியில் டிஎன்பிஎஸ்சி தேர்வு ஆணையத்தில் நடத்தப்படக்கூடிய மாதிரி தேர்வு போலவே இருக்கும். அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள். மேலும் இந்த வீடியோவுக்கு டெஸ்ட் போர்ட் பார்க்க விருப்பங்கிறவங்க மேலே இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோக்கான கொஸ்டின் பேப்பர் சென்ட் பண்ணப்படும். முதல் கேள்வி, புறநானூற்று பாடல் பகுதியில் தம் வயிற்றுக்கு தாய் எதனை ஊமையாக கூறுகிறார்? புலித்தங்கிய குகை. இது பார்த்திங்கன்னா இந்த புலித்தங்கிய குகை என்ற தலைப்பில் காவற்பெண்டு பாடியிருப்பாங்க. புறநானூற்றில் ஒரே ஒரு பாடலை பாடியிருப்பாங்க. 86வது பாடல் பாடியிருப்பாங்க. 2, மிகுந்த நினைவாற்றல் கொண்ட விலங்கு யானை. 3வது கேள்வி, அமுதும் தேனும் என்ற நூலின் ஆசிரியர் சுரதா. 4, வேட்கை என்னும் சொல்லின் ஐகார குறுக்கும் பெரும் மாத்திரை அளவு என்ன? வேட்கை என்னும் சொல்லின் ஐகார குறுக்கும் பெரும் மாத்திரை வேட்கை இறுதியில் வந்திருக்கு ஒரு மாத்திரை. ஜாதவுக்கு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கிய ஆண்டு. ஜாதவ் பயங்க்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் வனமகன் சொல்லுவாங்க. இவருக்கு பத்மஸ்ரீ விருதை மத்திய அரசு வழங்கியிருப்பாங்க 2015. மென்தொடர் குற்றியலோகத்திற்கு எடுத்துக்காட்டு தருக. மென்தொடர் குற்றியலோகத்திற்கு எடுத்துக்காட்டு பண்பு. கேள்வி 7, திருக்குறளில் இன்பத்துப்பாலில் இடம்பெற்றுள்ள அதிகாரங்கள் எண்ணிக்கை 25. பொருட்பால் 70, அறத்துப்பால் 38 வரும். யாண்டு என்னும் சொல்லின் பொருள் என்ன? யாண்டு என்னும் சொல்லின் பொருள் எங்கு. கேள்வி 9, முத்துராமலிங்க தேவர் தேர்தலில் வெற்றி பெற்ற ஆண்டுகள். முத்துராமலிங்க தேவர் தேர்தலில் வெற்றி பெற்ற ஆண்டுகள்னா 1937, 1946, 1952, 1957, 1962 ஆகிய ஆண்டுகளில் வின் பண்ணியிருப்பார். சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. 10, கூற்று 1 கூற்று 2. கூற்று 1, சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர் முத்துராமலிங்க தேவர். சரி. கூற்று 2, முத்துராமலிங்க தேவர் பேச்சு உள்ளத்திலிருந்து வெளிவருகிறது, உதடுகளிலிருந்து அல்ல என்று பாராட்டியர் அறிஞர் அண்ணாவா? கிடையாது. யார் சொல்லியிருப்பாங்கன்னா ராஜாஜி சொல்லியிருப்பாங்க. ஸோ கூற்று 1 சரி, 2 தவறு. 11வது கேள்வி, எந்த ஆண்டு இந்திய அரசு முத்துராமலிங்க தேவருக்கு தபால் தலை வெளியிட்டது? ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. 1995 வெளியிட்டிருப்பாங்க. கேள்வி 12, பிரித்து எழுதுக. யாண்டு உளனோ, யாண்டு கூட்டல் உளனோ. கேள்வி 13, தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும்? வழக்கு இயல்பாகவே 2 வகைப்படும். இயல்பு வழக்கு, தகுதி வழக்குன்னு சொல்லுவாங்க. இங்கே தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும்னா 3 வகைப்படும். இடக்கரக்கடல், மங்களம், குழு உக்குரி. கிர் சரணாலயம் எம்மாநிலத்தில் அமைந்துள்ளது? குஜராத் மாநிலத்தில் அமைந்துள்ளது. பாண்டிய நாட்டின் துறைமுக நகரம் எது? கொர்க்கை. நெஞ்சில் உருமமின்றி நேர்மை திறமையின்றி வஞ்சனை செய்வாரடி கிளியே வாய்ச்சொல்லில் வீரரடி என்ற பாடலை பாடியவர் பாரதியார். சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது ஔகார குறுக்கம். இடையிலும் கடையிலும் ஔகார குறுக்கு வராது. நெடில் எழுத்துக்களை குறிக்கும் அசைச்சொல் கான். தமிழ் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். திருக்குறளில் உள்ள குறட்பாக்களின் எண்ணிக்கை 1330. சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன் என்று கூறியவர் பாலகங்காதர திலகர். கீழ்கண்டவற்றில் பொருத்தமற்றதை கண்டறிக. திருமுகம், நன்காடு, வெள்ளாடு. வாயில் என்பது இலக்கண போலி, அப்போ பொருந்தாது ஆப்ஷன் சி. மற்றதெல்லாம் இலக்கணம் முடியுது. சி ஆப்ஷன் தவறு. ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது எது? ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது தந்தம். கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் ராஜ மார்த்தாண்டன். கூற்று 1 கூற்று 2, ஔகார குறுக்கம் சொல்லின் முதலில் மட்டுமே வரும். சரி. ஐகாரம் சொல்லின் முதல் மற்றும் இறுதியில் மட்டுமே வருமா? கிடையாது. ஐகார குறுக்குனாவே சொல்லின் முதல், இடை, கடையில் 3த்திலுமே வரும் ஐகார குறுக்கும். ஸோ கூற்று 1 சரி, 2 தவறு. 26வது கேள்வி, உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவன் யார்? உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவன் உள்ளத்தில் பொய் இல்லாமல் வாழ்பவர். கேள்வி 27, எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே ஆகும் என்று கூறியவர் மூவா. மூவாவை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்று குறிப்பிட்டிருப்பார் மூவா. தம்பிக்கு என்ற கடிதம் எழுதியிருப்பார் மூவா. தங்கைக்கு என்ற கடிதத்தை எழுதியிருப்பார் மூவா. தம்பிக்கு அறிஞர் அண்ணா எழுதியிருப்பார். தங்கைக்கு கடிதம் எழுதுவது மூவா. முப்பால் என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள். வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் என்னும் நூலினை தொகுத்து வெளியிட்டவர் நா. வானமாமலை. முத்துராமலிங்க தேவர் நடத்திய வார இதழ் நேதாஜி. சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கிய நீதிபதி யார்? நீதிபதி ஃபின்கே.
சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1 கூற்று 2. கூற்று 1 நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரகடல். கூற்று 2 இல்லத்துக்குள் நுழையும் வழி இல்வாய் என குறிப்பிட வேண்டும், ஆனால் அதனை வாயில் என வழங்குகிறோம், இது இலக்கண போலி. கூற்று 2மே சரி. பேரபல் தமிழாக்கம் தருக. பேரபல்னா தமிழாக்கம் என்ன? ஓமை. பேரபல்னா ஓமை. கொப்புகள் விலக்கி கொத்து கொத்தா என்ற பாடலை இயற்றியவர் யார்? கலாப்பிரியா. திருவள்ளுவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்? 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். ஆயுத எழுத்தை குறிக்கும் அசைச்சொல் கேனம். எளிய நடையில் தமிழ் நூல் எளிதிடம் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் என்ற பாடலை இயற்றியவர் பாரதிதாசன். தெய்வ நூல் என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள். வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் யார்? வட இந்தியாவில் பாலகங்காதர திலகருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டிருப்பாங்க. தென்னிந்தியாவில் பார்த்தீங்கன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு போட்டிருப்பாங்க. குற்ற பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு 1948. குற்ற பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு 1948. மெய்யறிவு மெய்யறம் என்ற நூலை இயற்றியவர் வ.உ.சி. சிறந்த அரசின் பணிகளை வரிசைப்படுத்தி சரியானதை தேர்ந்தெடுக்க. அப்போ ஒரு சிறந்த அரசு என்பது பொருள் வரும் வழிகளை அறிதல், பொருள்களை சேர்த்தல், சேர்த்த பொருளை பாதுகாத்தல், பொருளை பிரித்து செலவு செய்தல். சரியானதை ஆப்ஷன் ஏ. இது மாற்றி தந்திருக்கு, மார்க் பண்ணியிருக்கு. 2 4 3 1. 43வது கேள்வி. கூற்று 1 கூற்று 2. பாக்கு என்பது மென்தொடர் குற்றியலோகரத்திற்கு எடுத்துக்காட்டு ஆகும். கூற்று 1 பாக்கு என்பது மென்தொடர் குற்றியலோகரத்திற்கு எடுத்துக்காட்டாகும். சரியா? பாக்கு கா இக்கு வந்திருக்கு, இங்கே வல்லின எழுத்துக்கள் வரும், கசட தவறு, அப்போ 1 தவறு. அம்பு என்பது வன்தொடர் குற்றியலோகரத்திற்கு எடுத்துக்காட்டாகும். 2மே தவறு, மாறி மாறி இருக்கு. இம் என்பது பார்த்தீங்கன்னா மெல்லின எழுத்துக்கள் வரும், அப்போ கூற்று 1 2 தவறு. குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே என்ற பாடலை இயற்றியவர் கலாப்பிரியா. திருக்குறளில் அறத்துப்பாலில் இடம்பெற்றுள்ள அதிகாரம் எண்ணிக்கை 38. முத்துராமலிங்க தேவர் முதலில் உரையாற்றிய இடம் சாயல்குடி என்ற இடத்துல விவேகானந்தரை போற்றுவோம் என்ற தலைப்பில் 3 மணி நேரம் உரையாற்றியிருப்பார். அந்த கூட்டத்தில் காமராசரும் இருந்திருப்பார். 47 செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும் என்ற பாடலை இயற்றியவர் யார்? பாரதிதாசன். காந்தியடிகள் சிறு வயதில் பார்த்த நாடகம் அரிச்சந்திர நாடகம். கூற்று 1 கூற்று 2. கூற்று 1 தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் நாமக்கல் கவிஞர் ஆவார். கூற்று 2 காந்திய கவிஞர் என அழைக்கப்படுவர் கவிமணியா? கிடையாது. ஸோ தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞரும் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் தான். அப்போ கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. 50வது கேள்வி. சங்ககால மக்களின் வீரத்தை கருப்பொருளாக கொண்டு பாடலை பாடியவர் யார்? காவர் பெண்டு. 51 பொறுத்துக. வீரமங்கை வேலுநாச்சியார். தில்லையாடியின் பெருமை வள்ளியம்மை. மூதறிஞர் ராஜாஜி. கொடிக்காத்தவர் திருப்பூர் குமரன். சரியானோட ஆப்ஷன் டி. திருக்குறளுக்கு வழங்கிய பெயர்களில் முதன்மையானது. திருக்குறளுக்கு வழங்கிய பெயர்கள் முதன்மையானது முப்பால். கூற்று 1 கூற்று 2. முதல் எழுத்துக்கள் மொத்தம் 18 ஆகும். முதல் எழுத்துக்கள் மொத்தம் 30 இருக்கும், அங்கே 18ன்னு இருக்கிறாங்க, அப்போ 1 தப்பு. சார்பு எழுத்துக்கள் 10 வகைப்படும். ஸோ கூற்று 1 தவறு, 2 சரி. தமிழ்நாட்டின் 2வது மிகப்பெரிய காப்பகம் எதுனா முண்டாந்துறை புலிகள் காப்பகம். முண்டாந்துறை புலிகள் காப்பகம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது. திருக்குறளின் பொருட்பாலில் இடம்பெற்றுள்ள அதிகாரங்கள் எண்ணிக்கை 70. நெடில் தொடர் குற்றியலோகரத்திற்கு எடுத்துக்காட்டு பாகு. 57வது கேள்வி. கூற்று 1 கூற்று 2. கூற்று 1 எழுத்து மொழியை உலக வழக்கு என்று கூறுவர். கிடையாது. பேச்சு மொழியை இலக்கிய வழக்கு என்று கூறுவர். கிடையாது. எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்றும் பேச்சு மொழியை உலக வழக்கு என்று கூறுவர். இங்கே 2மே மாறி இருக்கு, அப்போ தவறானது ஆப்ஷன் பி. கூற்று 1 2 தவறு. 58வது கேள்வி. கூற்று 1 கூற்று 2. கூற்று 1 திருக்குறள் தெய்வ நூல் என்று அழைக்கப்படுகிறது. சரி. திருக்குறளில் உள்ள அதிகாரம் எண்ணிக்கை 133. ஸோ கூற்று 1 2 சரி. முல்லைக்கு தேர் தந்து மழை மேகத்தை விடவும் புகழ் பெற்றவன் யார்? வள்ளல் பாரி. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இம்மண்ணில் வாழ்ந்த நாட்கள். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இம்மண்ணில் வாழ்ந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா 20075 நாட்கள். அதே சிறையில் கழித்தது 4000 நாட்கள் சிறையில் இருந்திருப்பார். வாசல் கூட்டல் அலங்காரம் என்பதனை சேர்த்து எழுத குறிக்கும் சொல் வாசல் அலங்காரம். அரிச்சந்திர நாடகத்தை பார்த்து உண்மையை பேச வேண்டும் என்று உறுதி பூண்டவர் காந்தியடிகள். ராசகோபாலன் என்ற இயற்பெயர் கொண்டவர் சுரதா. கூற்று 1 2. கூற்று 1 சிங்கம் ஒரு பண்புள்ள விலங்கா? கிடையாது. புலிதான் ஒரு பண்புள்ள விலங்கு. புலி ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறிப்பாக கருதப்படுகிறது. புலி பார்த்தீங்கன்னா ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறிப்பாக கருதப்படுகிறது. இப்போ கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. அலை
அலை என்னும் சொல்லின் பொருள் வந்து அலைனா குகைன்னு குறிப்பிடலாம், புற்றுன்னு குறிப்பிடலாம். இங்கே அகை குகை வந்து கொடுத்துருக்காங்க. சரியானது ஆப்ஷன் ஏ. 67வது கேள்வி பொறுத்துக. பந்தர், பந்தர்னா கடைப்போலி, மைஞ்சுனா முதற்போலி, ஐந்துன்னு வந்திருக்கணும், அப்போ அது முற்றுப்போலி, அரையர்னா இடைப்போலி. சரியானது ஆப்ஷன் டெல்லி. சோழ மன்னன் போரவை கோப்பேறு நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் யார்? காவற்பெண்டு. பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயணகவி. பகுத்தறிவு பகலவர்னா தந்தை பெரியார், பகுத்தறிவு கவிராயர்னா உடுமலை நாராயணகவி. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சுதந்திர போராட்டத்திற்காக சிறையில் கழித்த நாட்கள் 4000. சாஸ்தி என்னும் சொல்லின் பொருள் மிகுதி. காவற்பெண்டு பாடிய பாடல்களில் பொருந்தாதது எது? வாழ்க்கை முறை, நாகரிகம், வீரத்தை பற்றி பாடியிருப்பாங்க, ஆனால் கலாச்சாரம் பொருந்தாதது. ஒரு யானை நாளொன்றுக்கு தண்ணீர் குடிக்கும் அளவு. ஒரு யானை நாளொன்றுக்கு 65 லிட்டர் தண்ணீரை குடிக்கும். ஊமை கவிஞர் என அழைக்கப்படுபவர் சுரதா. முண்டாந்துறை காப்பகம் எவ்வளவு பரப்பை கொண்டுள்ளது? முண்டாந்துறை புலிகள் காப்பகம் 895 சதுர கிலோமீட்டர் பரப்பை கொண்டுள்ளது. இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படுபவர் ஜாதவ் பயங். இந்த இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படுபவர் ஜாதவ் பயங் இந்த பட்டத்தை வழங்கியது பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி தந்திருப்பாங்க, 2012 தந்திருப்பாங்க. அதே கவுகாத்தி பல்கலைக்கழகம் மதிப்புறு முனைவர் என்ற விருதை தந்திருப்பாங்க ஜாதவ் பயங்கிற்கு. உயிர் தொடர் குற்றியலோகத்திற்கு எடுத்துக்காட்டு தருக. உயிர் தொடர் குற்றியலோகர்னா இதில் காது என்பது நெடில் தொடர், அக்தி என்பது ஆயுத தொடர், மாஸ் என்பதும் நெடில் தொடர். அப்போ உயிர் தொடர் குற்றியலோகம் சரியானது ஆப்ஷன் டெல்லி அரசு. தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்களின் மாத்திரை அளவு 1. எட்டுத்தொகை நூல்களுள் இசைப்பாடல் எது? எட்டுத்தொகை நூல்களில் இசைப்பாடல் என்று அழைக்கப்படும் நூல் பரிபாடல். பரிபாடலை ஓங்கு பரிபாடல் என்று அழைக்கலாம். அடுத்து வந்து பொருட்கலவை நூல் என்றும் அழைக்கப்படுகிறது பரிபாடல். அதே 10 பார்த்தீங்கன்னா இரும்பு கடலை என்று அழைக்கப்படுகிறது. இரும்பு கடலை என்று அழைக்கப்படும் நூல் 10. அகநானூர்னா நெடுந்தொகை என்று அழைக்கப்படுது, நெடுந்தொகை 400 என்றும் அழைக்கப்படுகிறது. புறநானூரை பற்றி சொல்லலாம் தமிழர்களின் வரலாற்று கருவூலம் என்று அழைக்கப்படுகிறது, வரலாற்று பெட்டகம்னு சொல்லலாம். அடுத்து 79 தமது திரைப்பட பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் உடுமலை நாராயணகவி. வசையொழிய வாழ்வாரே வாழ்வர் என்று கூறியவர் வள்ளுவர். 81 சரியானவற்றை தேர்ந்தெடு. கூற்று 1, கூற்று 2. கூற்று 1 சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஓர் எழுத்திற்கு ஓர் எழுத்து இடம்பெற்று அதே பொருள் தருவது இலக்கண போலி எனப்படுமா? போலி எனப்படும் வந்திருக்கணும், அப்போ 1 தவறு. போலி என்னும் சொல் போல இருத்தல் என்பதிலிருந்து தோன்றியது, அப்போ கூற்று 1 தவறு, 2 சரி. தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் மேட்டுப்பாளையம். எந்த மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம். தேன்மலை என்ற நூலின் ஆசிரியர் யார்? சுரதா. சுரதாவுக்கு இயற்பெயர் வந்து சுரதாவுக்கு சிறப்பு பேர் என்னன்னா ஊமை கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். ஒரு யானை நாளொன்று உணவு உட்கொள்ளும் அளவு 250 கிலோகிராம். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதவுக்கு இந்திய வனமகன் என்னும் பட்டத்தை எப்போது வழங்கியது? 2012. அதே கவுகாத்தி பல்கலைக்கழகம் மதிப்புறு முனைவர் விருதை தந்திருப்பாங்க. இந்திய அரசு பத்மஸ்ரீ விருதை வந்து 2015 தந்திருப்பாங்க. வன்தொடர் குற்றியலோகரத்திற்கு எடுத்துக்காட்டு பாட்டு. வல்லின எழுத்துக்கள் கசட தபர, இந்த 6 எழுத்துக்கள் தெரிஞ்சால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். புகழ் கொண்ட குரலோடும் அகம்புறமும் செம்பொருள் கொண்ட தமிழ்ச்சங்க இலக்கிய பெருஞ்செல்வம் என்று கூறியவர் பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயணகவி. கவிஞரேறு வாணிதாசன், பாவலர் மணி வாணிதாசன், பாவலரேறு வந்து பாவலரு பெருஞ்செத்தினார் என்று குறிப்பிடலாம். அப்போ பாவலர் மணி கவிஞரேறு என்று அழைக்கப்படுபவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வாணிதாசன். பகுத்தறிவு கவிராயர் யார்னா உடுமலை நாராயணகவி. புகழ் கொண்ட குரலோடு அகம்புறமும் செம்பொருள் கொண்ட தமிழ்ச்சங்க இலக்கிய பெருஞ்செல்வம் என்று கூறியவர் வந்து உடுமலை நாராயணகவி. கீழ்கண்டவற்றில் 8 தொகை நூல்களில் 1 புறநானூறு. வித்யபாஸ்கர் என்று அழைக்கப்படுபவர் முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவர் பிறந்த ஊர் ராமநாதபுரம். வழக்கு எத்தனை வகைப்படும்? வழக்கு 2 வகைப்படும். கருவுற்ற புலியானது எத்தனை நாட்கள் குட்டியை ஈனும்? 90 நாட்களில் குட்டியை ஈனும். துறைமுகம் என்ற நூலின் ஆசிரியர் சுரதா. மகர குறுக்கம் இடம்பெறாத சொல். மகர குறுக்கம் எதெல்லாம் வரும்னா எடுத்துக்காட்டு ஃபோன், மரம், பழம் விழுந்தது. இங்கே தவறானது வந்து இடம்பெறாத சொல் ஆப்ஷன் டெல்லி. பணம் கிடைத்தது வராது. 95வது கேள்வி கூற்று 1, கூற்று 2. இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படுவர் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்தவர். சரி. ஜாதவ் பயங்கிற்கு 2015ஆம் ஆண்டு பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டது கிடையாது. 2015 பத்ம பூஷன் விருது தான் தந்திருப்பாங்க. இங்கே பத்ம விபூஷன் இருக்குது, அப்போ கூற்று 1 சரி, 2 தவறு.
இடைத்தொடர் குற்றியல் உகரத்திற்கு எடுத்துக்காட்டு தருக. இடைத்தொடர் குற்றியல் உகரம்னா சால்பு. வல்லினம் கசட தவற மெல்லினம் கங்கன நமன இடையினம் எரள வளல. திருக்குறளில் உள்ள மொத்த அதிகாரங்கள் எண்ணிக்கை 133. 98வது கேள்வி. கூற்று 1 கூற்று 2. காவற்பெண்டு புறநானூற்றில் 86வது பாடலை பாடியுள்ளார். சரி. சங்ககால பெண் புலவரான காவற்பெண்டு புறநானூற்றில் ஒரே ஒரு பாடலை பாடியிருக்காங்க. அப்போ கூற்று 1 2 சரி. வங்கசிங்கம் என்று போற்றப்படுபவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழ் என்னும் தேன்மொழியாம் என்ற பாடலை எழுதியவர் யார்னா நாமக்கல் கவிஞர். இது எங்கள் தமிழ் என்ற தலைப்பில் முதல் பகுதியில் ஃபஸ்ட்டு பாடலாக இருக்கும். இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழ் என்னும் தேன்மொழியாம். இந்த பாடல் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் என்ற பாடல் தொகுப்பு நூலில் இடம்பெற்றிருக்கும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பொதுத்தமிழ் பகுதியில் குறிப்பாக 7ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய 100 மாதிரி வினாவிடைகளை பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.